டே 13 நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி உடம்பு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கும் ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியலை, மைல்டாக தான் ஃபுட்டே எடுத்துக்கிட்டேன். மார்னிங் எந்திரிச்சதும் கொஞ்சம் சூடாக டீ மாதிரி ஏதாச்சும் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட்டு மில்க் டீ குடிக்கிறதுக்கு பிளாக் டீ வந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக பிளாக் டீ தான் மார்னிங்கே போட்டு குடிச்சாச்சு. போர்ஷன் கம்மி பண்ணி மார்னிங் மில்க் டீ எடுத்துக்கலாம், ஆனால் காலங்காத்தாலே மில்க் டீ எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் பிளாக் டீக்கு மாறியாச்சு. அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கிரேப்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் புளிப்பாகவும் இருந்துச்சு, ஒமிட்டிங் சென்சேஷனுக்கு நல்லாவும் ஃபீல் ஆச்சு, அதனால தான் இதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து 2 தோசையும் கொஞ்சமாக சாம்பாரும் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுவே எனக்கு போதுமாக இருந்துச்சு, வேறு எதுவும் எனக்கு சாப்பிடவும் தோணலை. அண்ட் ஈவினிங் எகெயின் நான் ஒரு பிளாக் டீ போட்டு குடித்தேன். அப்படி தான் இந்த டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கு மேலே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் வாமிட் ஜாஸ்தி ஆகும், அதனால் வேறு எதுவும் நான் எடுத்துக்கல. அவ்வளோதான், இந்த டே இப்படி தான் சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம சேனலில் போடுற வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இல்லை எந்த வீடியோ ரிலேட்டடாக பர்சனலாக ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நாளைக்கு டே 14ஓட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.